நீ சொன்ன முஷ்பத்தி, அந்த முஷ்பத்தி காலையில் 5 மணிக்கு புறப்பட்டு பாங்காட்டுக்குள்ளே ஏறுவேன். போய் இந்த பாங்காடு ஒரு அந்த சிகரத்தை வரைக்கும் போய் அப்படியே சுற்றுவேன். 11 மணி 12 மணி வரைக்கும் தண்ணியே குடிக்க மாட்டேன், தண்ணி சாப்பிட மாட்டேன். அப்படி தண்ணி தாகம் எடுத்தால் பாங்காட்டுக்குள்ள ஒரு மூளை இருக்குது. அந்த மூலிகை வந்து ராய்த்தாள்னு சொல்லுவாங்க. அதை வந்து என்ன நன்னாரின்னு சொல்லுவோம். சர்பத்துல போடுறாங்களே அது நன்னாரி செடி. அது பார்க்கணுங்க. அந்த தலை உருவி வெண்டு நாம் உள்ள முழுகணும்னா அது எப்படி நம்ம பச்சை ராயை நசிக்கணும் எப்படி கொஞ்சம் துவர் பறிச்சுட்டு நல்ல ருசியாக இருக்குது. அதே போல் இருக்கு அந்த தலை நன்னாரி. அந்த தலை உருவி பாரி விட்டு மென்ட்டா மென்னு இந்த ரசத்தை முடிக்கிட்டா நான் பண்ணுவேன். புண்ணு பார்க்கறதுக்குள்ள இன்னொரு தலை என்னன்னா பெரிய அம்மா மேய்ச்சி ஒன்று இருக்குது, அதுவும் பார்க்கறதுக்குள்ள பார்த்துருக்கேன். அது ஒன்று அது தெவிர ராய் தலையிட்ட வந்து அதுன்னு இந்த ரெண்டும் நான் முடிக்க சாப்பிட்டுருந்தேன். உடலெல்லாம் புண்ணு ஆகாது. காட்டுக்குள்ள போறீங்க, மிருகங்கள் வந்து ஏதோ வாசனை தெரியாம இருக்கிறதுக்காக உடம்புல நான் இந்த மாதிரி இலையை தடவிப்பேன், இந்த மாதிரி பச்சைல இருக்கு அதை தடவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட விஷயங்கள் இருக்கா? அதுக்கு பச்சை துடைக்கிறது இல்லை, அதுக்கு வந்து மூலிகைகள் இருக்கு. மூலிகைன்னா மரம், இது ஒரு புளிய மரம். இந்த புளிய மரத்தில் பாருங்க ஆடை போய் இப்படி தேய்ச்சி கிடக்கு. ஆடை தேய்ச்சிட்டு இருக்கு. அந்த புளிய மரத்தை தேய்ச்சிட்டு இருக்கும் போது நல்ல நாள் ஒரு நாள் அது தேய்ச்சி நான் பார்த்து வச்சுக்கோ. ஞாயிற்றுக்கிழமையா இல்லை ஒரு அமாவாசை நாளோ போய் அதுக்கு ஒரு ஊதுபத்தி பற்ற வச்சு அந்த பட்டையை எடுத்துக்கிறோம். அந்த மரத்தில் இருக்கிற தலையும் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அப்போது அந்த மரத்தில் பாருங்க, அந்த மரத்தில் மேலே போனோன்னா கொம்பு ஒன்று கொண்டு இப்படி ஒராசு இப்படி மரத்தில் அப்படி சவுண்டு வரும். அந்த மரம் காற்றடிச்சுட்ட கத்துற அது. இது எல்லாம் எடுத்து ஒரு பூசையை போட்டு எந்திரத்தை வச்சு அதனுடைய நஞ்சு ஆனை நஞ்சு அதையும் ஒரு துளி போட்டு எந்திரத்தை போட்டு அதுக்கு பூசையை போட்டு இடுப்பு வெட்டிட்டு போகிறீங்க. அதெல்லாம் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? குச்சி போடும். குட்டி போடுறதாக போல் நாம் பார்த்தோம்னா கம்பெனி வந்தோம்னா எல்லாம் போட்டு குச்சி போட்டோன்னா அந்த நஞ்சு கஞ்சாலம் போட்டு பெரட்டி எடுத்து அட்டு விட்டு போட்டு போயிடும். அப்போ அது அகட்ட குட்டியை கொட்டு போட பிறகு அதை எடுத்துக்கலாம். ஆடை எப்பவுமே எங்கள் கோட்டை மந்தை கீன்னு கற்று சவுண்டு கொடுக்குங்க ஆணைங்க நிறையா. அப்போ அங்கே நாம் போனோம்னா அந்த அந்த கத்துறதாமலே நாம் அங்கே போய் பார்த்தோன்னா ஏதோ ஒரு அலும்பு அங்கே நடந்துருக்கு அப்படின்னு நான் போய் பார்த்தேன். ஒரு ஆனை குட்டி வரக்கு வந்தேன், இருக்கிற ஆணைங்களை சுற்றி வந்து ரவுண்டு பண்ணி பிரசவம் பார்க்குற மாதிரி ரவுண்டு பண்ணிக்கு. அப்போ நாம் போய் அங்கே சரி பார்த்தோம்னா ஏதோ மரத்தை எடுத்து ஏறி பார்த்தோம்னா அப்போ ஆனை குட்டி போடுறது இல்லை. ஆனை குட்டி போடணுன்னா குட்டியை நரியோ சென்னாய்களோ குறுக்காட்டி ரவுண்டு பண்ணி பிடிக்கிருக்கு. அதுக்கு அந்த ஒன்று சேர்ந்து ஆனை அப்புறம் எல்லாம் கீழே ஒரு கத்தின பூரா எல்லாம் ரவுண்டு கட்டிக்கு ஒரே கற்று தான் எல்லாவும் வந்து குச்சி சேர்ந்து ஆனைங்க எங்கே இருந்தாலும் எந்த தரத்தையும் எருமி காட்டு எருமி அதே மாதிரி கண்ணுக்குட்டி ஏமாது கீழ் கட்சியில் இந்த கோமிக்கல எங்கெங்கே இருக்குமோ எல்லாமே ஒரு குட்டா வந்து 100 கணக்காக வந்து கூடிக்கு நஞ்சு எடுப்பேன் சொல்லுங்க. நஞ்சு எடுக்குது அது போட்டு போயிருக்கு. அப்புறம் நான் போய் அதை போய் நாம் தேப்பட்ட என்ன பண்ண எடுத்து ஒரு பாறை மேலே சனம் இல்லாததாலும் பாறை மேலே கோல் எடுத்து பாறை மேலே மேலே எடுத்து அப்படி போட்டுருவோம். மரத்தில் இப்படி மேலே போட்டுருவோம். அது காஞ்சி போயிடும். காஞ்சி பிறகு அப்புறம் நாம் அப்புறம் அதை என்ன பண்ணுவீங்க? அதுதான் இந்த மாதிரி எந்திரம் வைத்திய முறை இதுங்கெல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எந்திரம் கட்டிப்போம். அது வைத்தியம் இந்த மாதிரி பாட வாசனைக்கு வராது அது கிட்ட இல்லை. அது இருந்தால் அதை கண்டுக்கு தெரியும். எப்படின்னா வெடி அடித்தவன் ஒடி வடிக்கணும் சாஸ்திரம். வெடி அடித்தவன் ஒடி வடிக்கணும். ஒடி வடிக்கணும் மாந்திரிகம். மாந்திரிகம் வைத்தியம் படிச்சுண்ட வைத்தியம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நோய் காலில் எரிச்சல் வலி கொத்தல் குடைச்சல் இருந்தால் அது நோய் செய்வனைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது செய்வனை பண்ணிட்டாலும் அந்த நோய் வரும். அதுக்கு என்ன நீ வைத்தியம் பண்ணால் அது நல்லா போடுற அதுக்கு தகுந்த மாதிரி மூடிகளை அரசு தொடச்சி அதுக்கு அந்த மாந்திரியம் பண்ணால் மட்டும்தான் அது இறங்கு. முறிக்கிற மாதிரி அதுக்கு பாடங்கள் போட்டு அதை இது பண்ணாதான் அது இறங்கு. அதான் அப்போ ஒடின்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். ஆமாம் மலையாளத்தில் அது நான் வெடி எடுத்தவன் ஒடி வடிக்க வேணும் அப்படின்னு. ஒடினா மாந்திரிகம். துப்பாக்கியை கட்டி போடுவாங்க. இங்கே எத்தனை ஈடுபட்டால் படாது. மாந்திரியம் இருக்குது. தெரியாதுங்க என்ன பண்ணுற அப்படின்னாங்க. அதனால இப்போ கூட அந்த செய்வினை எல்லாம் இருக்குங்கிறீங்களா? ஆமாம். துப்பாக்கி கட்டுறதுல பெரிய பெரிய பேசி ஒவ்வொருத்தரும் பண்ணி போடுவேன். நீங்கள் இப்படி போயிட்டு இருந்தால் போது நீ வெடியெடுத்து இப்படி போன போது நீ அங்கே போன இங்கே ஏதோ பண்ணிட்டான்னு பொழுதா வரைக்கும் நீ என்ன சொல்ற ஒரே மிரகம் பண்ணிக்க முடியாது. ஒன்றுமே சுட முடியாது.
நாம் குறிப்பிட்ட இடத்துல உலகாது தட்டிட்டு அது குண்டு தடுமாறி போயிரு. ஊர் சைடுல இந்த வேட்டைக்காரங்க மேல பொறாமப்பட்டு இந்த மாதிரிலாம் கூட பண்ணுவாங்க. ஆமா இது இருக்கு. இப்ப சொல்லுவாரு சிகரெட் வச்சா கூட சுடுவாரு. தலைமலை போயிட்டு நாங்கள் இப்படி வந்துருக்குறோம். அங்கே ஒரு பாய் இருக்கிறாரு. அது ஒரு 100-150 ஏக்கரா பெரிய இடம். அங்கே போய் சாப்பிட்டு போய் நேரம் சேர்ந்து நாங்கள் வர்றோம். அந்த கெட்ட சாலை காட்டினாலும் ஒரு கேடையாடு பக்கமாக ஒரு பக்கமாக நாங்கள் ரோட்டில் ஜீப்பில் வர்றோம். இது பக்கமாக இந்த நின்றுருக்கு. சரி கேடையாடு நிற்கிது அப்படின்னுமே விருதா அடிச்சாரு. டரா இருந்துச்சு. அது நின்றுட்டே பார்த்துச்சு. அப்புறம் என்னை பார்த்தாரு. ஏங்க பின்ன நல்லா அடிச்சு ஏன் அடி பிடிக்கிறாருன்னு. அது ஏதோ நேரம் இன்னொரு அடி போடுங்கண்ணே. சரி அப்படியா டரா இருந்துச்சு. மறுக்காது அப்படி நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் என்னை பார்த்தாரு. ஏனுங்க பின்ன இதோ பார்த்தா இது என்ன நீ பேயோ நீ பிடிச்சுன்றாங்க. அப்படியா நீ அடிக்கூடாதுனால நான் என்னுடைய அடிக்க எது தவிச்சில்லை. இது என்னமா நான் வேண்டாம் நடப்போம். அது வீரப்பனுக்கு நம்பிக்கை உண்டா இந்த மாதிரி மாந்திரிகம் எல்லாம்? ஆமாம் மாந்திரிகம் எல்லாம் யார் போனாலும் கேட்பாரு. அந்தாலும் சில பக்கம் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. மெயினானது நான் ஒரு 2-3 பாடம் எழுதி கொடுத்தேன். அந்த பாடத்தை வச்சுதான் நீ கண்டுபிடிச்சது ஜனிச்சாரில். நீ எழுதி கொடுத்துக்கிறியாம ரங்கசாமி அப்படின்னா. இல்லைங்களே அப்படின்னா. ஐயோ கோணம் வேக மாதிரி தெரியல உன்ற புக்குக்கு கல்ல எடுத்து வந்துட்டேன் இங்கே வா அப்படின்னா. ஆமாம் சார் அப்படின்ட்டு. இப்போ ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு பாடம். ஒரு கால் சுழுக்கலாம், கை கால் சுழுக்கலாம், வலிக்கு இந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் இதனால் மருந்துனால் நல்லா இல்லைன்னா பாடத்தினால நிறைய குணப்படுத்திக்கலாம். இப்போ பேய் பிசாசு பில்லி சூனியம் ஏவல் காற்று கசம் இதுக்கெல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் பாடங்கள். அதுக்கெல்லாம் மாந்திரியினால திறமை போடுவாங்க. அதெல்லாம் போட்டேன்னா அது கிட்ட வராது. அதுக்கெல்லாம் பாடம் இன்னும் அதெல்லாம் இருக்குங்கிறீங்களா? ஆமாம். அது நம்பாதவங்களுக்கு அது எப்படியோ கடைசியில் நம்புவாங்க. அவங்களும் அந்த நோய் வந்த பிறகு தான் நம்புகிறாங்க. அதுதான் இப்போ டவுன் பக்கமெல்லாம் மாந்திரிகம் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மலங்காட்டு பக்கமெல்லாம் இன்னும் உண்டு. வீரப்பனுக்கும் அந்த நம்பிக்கை உண்டு. ஆமாம் அவனுக்கு அந்த நம்பிக்கை உண்டு. இல்லை ஜோதி இருக்கும்போது நீதி இல்லை, நீதி இருக்கும்போது ஜோதி இல்லை. அன்னைக்கெல்லாம் இந்த வெளிச்சம் இல்லை. தலைமுறை வேட உசிர் கருக்குன்னு என்னவோ ஓடுது அப்படின்னு. அன்னைக்கு பேட்டர் வெளிச்சம் கூட இல்லை. டீ 10 வயசு காட்டுக்கு வருவாங்க இப்படி இழந்து. அதனால் நீதி வந்தது. இப்போ பேட்டருக்கு ஜனபுரம் என்னென்ன பார்த்தா ஓ அதான் சரி சரி அப்படின்ட்டு பார்த்துப்போம். அன்னைக்கெல்லாம் அதெல்லாம் இல்லை, லைட்டெல்லாம் இல்லை. இதெல்லாம் இப்போ வந்ததானுங்க. ஆனால் மாந்திரியத்துக்கு ஒரு சக்தி இன்னும் உண்டு. மனம் பேரச்சு வந்தவங்க கூட இங்கே நம்ம ஊரில் ஒரு பையன் அப்படியே இந்த விலங்கு ஓட்டிருக்காங்க. இப்படி அந்த பையன் சொல்கிறேன் இங்கே பாரு இந்த விலங்கு அப்படின்னு. அந்த சோட்டில் போட்டிருக்காங்க விலங்கு. அந்த பையன் இப்படின்னு அந்த விலங்கை தானே சரசானி விடுது. அப்படியே விடுது. இன்னும் இருக்கிற அந்த பையன் அப்படி விடுது. இந்த இப்படி செபத்தில் அந்த காலத்தில் விளக்க மாடன்னு விளக்கம் வைக்கிறதுக்கு ஒரு மாடல் செவுத்து வைக்கிறது. அந்த பையன் இப்படி பண்ணிட்டு போய் அப்படின்னு இப்படி வெளுக்கிட்டு பிடிக்க போட்டேன். அப்புறம் அதெல்லாம் என்ன சொல்றதுங்க. இது என்னங்க தட்டு டக்குன்னு அடிச்சிட்டு இருக்கு. புளி வந்துரு ஆடு உள்ள வந்து பிடிச்சிக்க. அதனால இது காற்று அடிச்சுன்னா அது டக்குன்னு அடிச்சுன்னா ஓ ஆடு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு போயிடும். அதுக்கு இது கட்டிக்கிறாங்க. ஓ யாரோ ஆள் இருக்காங்க சொல்லி திரும்பி போயிடும் புலி வந்தா. அதுக்காகத்தான் அது கட்டிக்கிறாங்க. இங்க வந்து உங்க குடிசை இங்க தான் நீங்க படுத்துப்பீங்க. வாங்க மழை வந்துரு. பார்த்தியா நான் ஒரே ஆள் சிங்கிள் இங்கே படுத்துக்கு வந்தேன். இது மேலேயே இது மேலே பார்த்துக்க. மழை வந்தால் மட்டும் உள்ள போய் உட்காந்துக்குவேன். ஓ ஆடை அப்போ இருக்கிற இங்கே வந்துடுது. இங்கே 2 இப்படி இருக்குது, அதில் 3 பாரு அங்கே 2 7 இப்படி மொத்தம் இப்படி வந்துருக்குது. இந்த இடத்துல படுக்கிறேன்றீங்க. நீங்க லைசன்ஸ் ஹோல்டரு. இப்பயும் உங்க கையில துப்பாக்கி இருக்கா? துப்பாக்கி கேன்சல் பண்ணிட்டேன். அதெல்லாம் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்து கேன்சல் பண்ணி பையன் ஃபாரஸ்ட் வேலைக்கு போனோம்னா கேன்சல் பண்ணிட்டேன். ஓ சரிங்க. இப்போ விரால் பாலம் இருக்குது, குண்டு பட்டாசு இருக்குது. இதோட சரி அதை வச்சு தான் மிரட்டிக்கிறேன். இங்க பக்கத்துலேயே யானை வந்ததோ இல்லை சிறுத்தை வந்த அனுபவமும் இருக்கா? இப்போ கலை வந்துருக்கு. இங்கே 2 ஆனை, அங்கே 3, அங்கே 2 7 இப்படி குட்டா போய் வந்துருக்கு. எந்திரிச்சு பிஸ்கட் நேரமா எந்திரிச்சு பார்த்தேன் வந்துருச்சுங்க. பார்த்துவே எந்திரிச்சு பேட்டரை அடிச்சா டேய் அப்படின்னா வருவீங்களா அப்படின்னா விட்டு ஓட்டா. அது மாதிரி அங்கே மாதிரி கேன் கட்டிக்கிற மாதிரி அதுல எல்லாம் போய் உள்ள போகாது பையன். ஆனை வந்து அது பார்த்துன்னா ரிட்டர்னு அப்படி திரும்பி ஓடி போகுது. அதுக்கு என்ன பயம்னு எடுத்து தெரியல. 4 இடத்துல கட்டிருக்கு. ஆமா அங்கே ஒரு இடம் கட்டிக்க பாருங்க. ஆமாங்க அந்த இடத்துல இருக்கு. அந்த இடத்துல இருக்கு. அதுல புந்தது வரது இப்படி
ஓ இதோ இங்க கட்டிருக்கீங்க. இங்கே கட்டிக்க காட்டுக்குள்ள வந்துரு. அவ்வளவு அழகா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. போயிடலாம், நாம நாளைக்கு போறதுக்குள்ளே வந்துரு. அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான் மழை வந்துரும்ல இப்போ. வாங்க வாங்க, அங்க பெஞ்சுக்கிட்டு இருக்குங்க. எவ்வளவு அழகா அப்படியே ரேஸ் மாதிரி இருக்கு பாருங்க. பாருங்க ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள வந்துரு பாருங்க. அச்சோ அப்போ ஓடிதான் போகணும் போல இருக்கு. ஒரு நாள் நிக்க கூடாது. விடாது. சோ இந்த மலை ஃபுல்லா நீங்களும் போயிருக்கீங்க. வீரப்ப நடமாட்டமும் இதெல்லாம் இருந்திருக்கும்ல. கால் வைக்காத இடம் இல்லைங்க இந்த இடம் எல்லாம். ஆமா. சோ வீரப்பனோடையும் தங்கி இருக்கீங்க, அவருக்கும் வைத்தியம் பார்த்திருக்கீங்க, அப்படியே எஸ்டிஎஃப்லயும் இருந்திருக்கீங்க. அவரோட ஸ்பீடுக்கு நம்மளால ஓடவே முடியல. ஓடி வாங்க வாங்க வந்துரு. இல்ல பச்சளை பறிக்கிறதுக்கு முன்னாடி பூஜை ஏதாவது போடுவீங்களா? ஆமா, முதல் விநாயகன் தான். விநாயகருக்கு விநாயகர் செஞ்சுட்டு அப்புறம் இறக்குற, அதுக்கு மேலே அப்புறம் எல்லாமே போட வேண்டாம். நான் தேவைப்படுறது என்னென்னவோ அந்த ஒரே நாளில் போய் கொண்டு வந்துடுவேன். அப்படின்னா கடம்பூர் அங்கே ஊர் இருக்கு, அங்கே பஸ்ஸில் 16 கிலோமீட்ரு. அங்கே போனால் அங்கே போய் ஒரு நாளைக்கு அங்கேயே வடக்கிழக்கு இருந்துட்டு ஒரு நாளைக்கு சாப்பிட்டு அங்கேருந்து மூடி அடிச்சு வரணும். தனியாலாம் போவீங்களா, கூட யாராவது வருவாங்களா? தேவைப்பட்ட கூட ஒவ்வொருத்தர் நாங்களும் வர்றோம் அப்படின்னா சரி வாங்கன்னு கூட கூட்டி போவேன். நான் பௌத்திரம், பாதம், கல்லடைப்பு, சதையடைப்பு, நீரடைப்பு எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்னென்ன அதெல்லாம் கொண்டு படிச்சிடுவேன். வைத்திய ரங்கசாமி தோட்டம் இருந்தா தென்னை மரம், மாடு இது எல்லாம் இங்கே விவசாயம் பண்ணிட்டு இங்கே தான் நான் இருப்பேன். யானை தொல்லை தான் ஜாஸ்தியா இருக்கு. இல்லை இல்லை எப்படியாவது ஓடிடலாங்க, காருக்குள்ளே ஏறிட்டோம்னா போதும். நீங்கள் ஓடுங்க, நானும் ஓடி வரேங்க. சொன்ன மாதிரி வந்துருச்சுங்க.